கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். வாய் பேச்சினால் தாழ்மை காட்டுகிறவர்கள் அநேகர் உண்டு. வாய் பேச்சினால் தாழ்மையை காட்டுகிறவர்கள் பேசும்போதெல்லாம் தங்களை தாழ்த்துகிறது போல பேசுவார்கள். உள்ளுக்குள்ளே பெருமைகள் அதிகமாக இருக்கும். தமிழகத்தில் ஹிந்தி ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மாநிலமாக இருந்தாலும் ஹிந்தி அதிகமாய் பேசப்படுகிறது. அப்போது இதற்கு என்ன செய்கிறது என்று தெரியாது. அதற்கு தலைவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். அப்போது தாழ்மையை அணிந்து கொள்ளுதல் என்று சொன்னால் தாழ்மையாகவே இருக்க வேண்டும். எல்லாரும் மனதிலேயும் மனத்தாழ்மை, கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். தாழ்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவது, உண்மையாகவே தன்னுடைய நிலையை உணர்ந்து எந்த மனிதனானாலும் மண்ணுக்கு திரும்ப வேண்டும் என்பதில் மாற்றம் கிடையாது. எந்த மனிதனானாலும் எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதிலே மாற்றமும் கிடையாது. எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் 60 வயதுக்கு மேல் அதிலே நீடிக்க முடியாது என்பதெல்லாம் மாற்றம் கிடையாது. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருந்துவிட முடியாது. கடந்த வாரத்தில் அதிகாரிகள் வேலை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நல்ல அதிகாரத்தில் அதிகாரிகள். அந்த அதிகாரமும் நிரந்தரம் அல்ல. அது தொடர்ந்தாலும் 60 வயதுக்கு மேல் அது நிலைக்காது. எதுதான் நிரந்தரமானது? தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவருக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்திற்கு உண்மையும் செம்மையுமாய் ஒரு மனிதன் ஜீவித்து நித்திய ஜீவனுக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் அந்த நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்வு ஒன்றுதான் நிரந்தரம். இதற்காகத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவம் இதைத்தான் போதிக்கிறது. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், எந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாலும், எந்த குறையோடு வாழ தேவன் அனுமதித்திருந்தாலும், தேவன் நமக்கென்று ஒரு நிரந்தர வாழ்வை வைத்திருக்கிறார். அங்கே போகும் பொழுது எல்லாருக்கும் ஒரே சமாதானம் உண்டாயிருக்கும். நித்திய வெளிச்சமாக இருப்பார். அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவர் முதலாவது தாழ்மையை அணிந்து கொள்ள சொல்லுகிறார். உடுத்தி கொள்ளுதல். ஒரு மனிதனை பார்க்கும்போது அந்த மனிதன் என்ன உடை உடுத்தி இருக்கிறார் என்பது மட்டும்தான் தெரியும். சரீரத்தில் உள்ள வேதனை வியாதிகள் தெரியாது. திருமணம் பேசி முடித்த பிறகு ஒரு சகோதரி தூர இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அங்கே வந்து ஜெபம் பண்ணி தான் அவங்களுக்கு திருமணம் நிச்சயமானது, ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ நிச்சயமான பிறகு அழைத்து கொண்டு வந்தாங்க. நல்லா தான் வந்தாங்க. உடம்பை காட்டினா உடம்பெல்லாம் நெருப்பில் வெந்தது போல் கொப்பளங்கள், கருப்பு கருப்பு சிறங்கு கொப்பளங்கள், சிவப்பானவங்க, முகம் சிவப்பு, உடம்பு முழுக்க இப்படி இருக்குது. இதை நாங்கள் மாப்பிள்ளை வீட்டில் சொல்லட்டா வேண்டாமா? அவ்வளோ தூரம் இருந்து இங்கே வர்றாங்க. ரெகுலராக ஒரு இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. அங்கெல்லாம் போகல. நமக்கு சிக்கலான பிரச்சனை தான் வரும். இப்போது வெளியிலேருந்து வந்தால் சிக்கலான பிரச்சனை தான் வரும். இதை சொல்லலாமா வேண்டாமா? அவசியம் சொல்லணும். இதை உங்களால் மறைக்க முடியாது. குறிப்பிட்ட காலத்திற்குள் இது குணமாகிவிட்டாலும் அந்த தழும்புகள் அதில் இருக்கும். அதனால் சொல்லிடுங்க, இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்லிடுங்க. சொன்னாங்க. அதுபடி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. திருமணத்துக்குள்ளே சரியாக போச்சு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை நம்ம கொடுக்கல. நம்ம ஜெபம் பண்ணி தான் கல்யாணம் கைகூடி வந்தது. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கல. ரொம்ப நாள் கழிச்சு அப்பா என்னப்பா அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சி உங்களுக்கு நான் பத்திரிக்கை கொடுக்கல.
தூர இடத்துல இருக்கிறவங்களாம் எனக்கு கொடுக்காமல் இருப்பது எனக்கு நல்லது. நான் சந்தோஷப்படுவேன், கவலைப்பட மாட்டேன். தூர இடத்துல இருக்கிறவங்க நல்ல காரியத்துக்காக எனக்கு அழைப்புதல் கொடுக்காமல் விட்டால் எனக்கு சந்தோஷம். பிரயாணம் பண்ணி வர்றது கஷ்டம், ஆனால் அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எதுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அணிந்து கொள்ளுதல். எண்ணத்தை அணிந்திருக்கிறோம். நாம் அணிந்திருப்பது மற்றவர்கள் பார்க்கும்படிக்கு அல்லது மற்றவருடைய பார்வைக்கு கவர்ச்சிகரமாய் அணிந்திருக்கிறோமா? உள்ளுக்குள் என்ன இருக்கிறது? இந்த தாழ்மையை உள்ளுக்குள் அணிந்திருக்க வேண்டும், மனதுக்குள் அணிந்திருக்க வேண்டும். சட்டையை கழட்டினா என்னன்னு தெரியாது. ஒரு ரொம்ப டிப்டாப்பாக வந்தான், 30 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். ரொம்ப அருமையாக கோட்டு சூட்டெல்லாம் போட்டு காஸ்ட்லியாக வந்தாராம். வந்து ஒரு விளம்பரதாரர் மேடையில் வந்து நின்னார். எல்லாருக்கும் எல்லாரும் அவ்வளோ மரியாதை எந்திரிச்சின்னு அவர் வணக்கம் சொல்லி சொன்னாங்க. அவர் கோட்டை கழட்டினார். உள்ளுக்குள்ள பழைய சட்டை கிழிஞ்சு கந்தலாக இருந்தது. அவர் சொன்ன சுருக்கமான ஒரே வார்த்தை, நான் எப்படி கேவலமான சட்டையை போட்டிருந்தாலும் மேலே நான் போட்டிருந்த கோட்டை வச்சு தான் எனக்கு மதிப்பு. அதுபோலத்தான் நீங்கள் தயாரிக்கிற பொருள்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற விளம்பரத்திலே தான் உங்களுக்கு வியாபாரம்னு சொன்னாராம். ஒரு விளம்பரதாரர், பெரிய வியாபாரி, தொழிலே முன்னேறின ஒருவர், விளம்பரத்தில் தான் இருக்குது. ஆனால் விளம்பரம் இந்த பூமியில் செல்லும், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதன் பிறகு தானாகவே தெரிந்து கொள்வார்கள். ஏமாற்றுவர்கள் எந்த விதத்தில் ஏமாற்றினாலும் சரி, அரசியலில் ஏமாற்றினாலும் சரி, ஊழியத்தில் ஏமாற்றினாலும் சரி, கொஞ்ச காலம் ஹோட்டல் மற்ற தின்பண்ட கடையெல்லாம் உண்டு. எத்தனையோ கடையில் வச்ச உடனே ரொம்ப ஓடும், அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தா இருக்காது, மூடி கிடக்கும். அப்படி எத்தனையோ கடை நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் ஊழியங்களானாலும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ஓடும், அது தெரிஞ்சிச்சுன்னா ஓடாது. தேவனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருப்போம் என்று சொன்னால் கொஞ்ச காலம் ஓடுகிற பிரகாரமாய் ஓடாதபடிக்கு மெய்யாகவே நாம் தாழ்மையை அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் உடுத்தி இருக்க வேண்டும். எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும், எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியும், உள்ளும் புறமும் பார்த்தாலும் தெரியும், அவருடைய வார்த்தையிலே தெரியும், செயல்களிலே தெரியும் அந்த தாழ்மை. அனைவருடைய வார்த்தையிலே தாழ்மை இருக்கும், செய்கையிலே தாழ்மை இருக்காது. யாருக்கு என்ன கனம் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. எளியவர்களாக இருந்தாலும் நீதியாய் நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். அவர்களுக்கு மரியாதை கொடுத்து ஆகணும். எளிய வேலை செய்வாங்க, சின்ன வேலை செய்வாங்க, அலுவலக உதவியாளராக இருப்பார்கள், அலுவலகத்தில் துப்புரவு தொழிலாளிகளாக இருப்பார்கள் அல்லது அதிகாரிகளாக இருப்பார்கள். இவர்களில் உண்மையுள்ளவர்களை கண்டால் அவர்களுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டும். இது தாழ்மையை அணிந்து கொண்டவர்களுடைய குணாதிசயமாக இருக்கும். அந்த தாழ்மையை அணிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் சிலரை பார்க்கும் பொழுது இவர் நமக்கு கீழ்ப்பட்டவர்கள், நாம் இவர்களுக்கு மேலானவர்கள் என்ற பெருமை தலை தூக்கி இருக்கும். அவர்களுக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்க மாட்டாங்க. சில இடத்துல போய் பார்த்தா கீழே வேலை செய்கிறவங்கள கூப்பிடும்போது ஒரு மாதிரி அலட்சியமாக கூப்பிடுவாங்க, வேலை சொல்லும்போது அலட்சியமாக சொல்லுவாங்க. அந்த மனிதனுக்கு ஒரு மரியாதையே இருக்காது. இது யாருக்குரியது என்று சொன்னால், தங்களை உண்மையாக மனது வார்த்தையின்படி தாழ்த்தவர்களானாலும் சரி, சுத்தமாய் தங்களை கொஞ்சமேனும் தாழ்த்தாதவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டவருடைய குணாதிசயம் அப்படிப்பட்டதாக இருக்கும். தாழ்மையை அணிந்தவருடைய குணம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறதாய் காணப்படும். இப்போ திருடனுக்கு மரியாதை கொடுக்க முடியுமா? திருடனுக்கு மரியாதை கொடுக்க முடியாது, கொடுத்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் ஏற்ற முடியாது. ஆனால் வெளியில் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யலாம்? மரியாதையாக சொல்லலாம், தவறான காரியத்தை செய்யாதீர்கள், இது உங்களுக்கு நிரந்தரமாகாது. ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன திருடு செஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கே பார்த்தாலும் கேமரா, கேமரா இருக்கிற இடத்துல அது ஏதாவது பண்ணிவிட்டு போனால் எல்லா ரோட்டில் எல்லா கேமராவும் போட்டு பார்க்குறாங்க. இங்கேருந்து கிளம்புன வண்டி எங்கெல்லாம் போகுது, அதை சொல்லலாம். மரியாதை, நீங்கள் செய்கிற தொழில் தவறானது,
இந்த தொழில் ஒருவேளை போதைப் பொருளை விற்பனை செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிழைப்பு நிமித்தம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். மரியாதையாக சொல்லலாம். திருடினவனை பார்த்தா ஏன் இப்படி பண்ணுற, ஏப்பா இப்படி பண்ணுற, அல்ல மரியாதை இனிமேல் இப்படி செய்யாதே என்று சொல்லலாம். சட்ட ரீதியாக நாம் காவல் நிலையத்தை ஒப்பு கொடுக்கலாம். மனிதனை மனிதன் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு வந்த பிறகு மற்ற மனிதர்களுக்கு ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மதிப்பு கிடையாது. அவங்கள பார்த்தாலே அலட்சியமாக பேசுவாங்க. சத்தியத்துக்குள் வந்தவர்கள், வேத சத்தியத்துக்குள் வந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபையை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் அந்த மனிதனைப் போல பாக்கியவான் இந்த பூமியில் யாருமே இருக்க முடியாது. தாவீது, யோசேப்பு, தானியேல், சாலமோன் அவருடைய கிருபை பெற்றவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா கிருபை பெற்றவர்கள். அவர்களுடைய பெயர் அவ்வளவு புகழ் பெற்றது. அவர்களைப் போல மிகுந்த ஒரு சமாதானம், அவர்களைப் போல ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அவர்களைப் போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க முடியாது தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு. அவர் அந்த கிருபையை கொடுக்கிறதற்கு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாரு? தாழ்மை, மனத்தாழ்மை. உண்மையாய் பின்பற்ற வேண்டும், உண்மையாய் அவரை பின்பற்ற வேண்டும். இதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை கொண்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய தயவுக்கு அங்கே இடமில்லை. மனதுக்குள்ளே பெருமை, நான் ஒரு பெரிய ஆள் என்ற ஒரு பெருமை இருக்கும் என்று சொன்னால் தேவ கிருபை அங்கே வர முடியாது. அவர் எதிர்த்து நின்று விட்டால் யாராலையும் காப்பாற்றவும் முடியாது. அவர் மிகுந்த கிருபை நிமித்தம், இரக்கங்களின் நிமித்தம் இந்த நாட்களிலே நமக்கு வாய்ப்பு கொடுத்து பொறுமையாக இருக்கிறார். நமக்குள்ளே பெருமை கொண்டு அவருக்கு எதிரியாக மாறிவிடுவோம் என்று சொன்னால் எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுவோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சவுல் என்ற ராஜா தன்னண்டையில் நிற்கிற எல்லாரையும் பார்த்து, பென்யமீன் புத்திரரே கேளுங்கள், ஈசாயின் மகன் தாவீது உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ, உங்கள் எல்லாரையும் 1000க்கு அதிபதியிலும் 100க்கு அதிபதியுமாக வைப்பானோ. அவன் தாவீது சவுனுடைய பார்வையிலே அற்பமானவன். தாவீது தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்றவன். 2 பேருக்குள்ள வித்தியாசம். தேவனுடைய பார்வையிலே கனம் பெற்ற ஒரு மனிதனை இன்னொரு ராஜாவாகிய ஒரு மனிதன் அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த ராஜாவுக்கு தெரியும் அடுத்த ராஜாவாய் வரப்போகிறவன் இவன்தான். ஆகவே என்ன செய்கிறான்? இவனை ராஜாவாக வரவிடக்கூடாது. நமது சிங்காசனத்திற்கு போட்டி இவன்தான். ஜனங்கள் எல்லாம் இவனை சார்ந்து கொள்வார்கள். தான் பெரிய ஒரு அதிகாரி, ஒரு ஆள் என்ற எண்ணம், கர்வம் அவனுக்குள்ளே. ஆகவே தான் ஒரு முறை என்னோடு வந்து என் மூப்பர்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும் என்று சாமுவேலை பார்த்து கூப்பிட்டான். இவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பொழுது, சாமுவேல் வந்த பொழுது, என்னோடு கூட வாரும், மூப்பர்களுக்கு முன்பாக என்னை கனம் பண்ணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான். செய்த தவறுகளுக்காக அந்த இடத்துல அவன் தன்னை தாழ்த்தி, தீர்க்கதரிசியின் இடத்துல தன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் அப்பொழுதும் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான்.
அப்படியானால் அவன் தன்னை குறித்து எப்படி நினைத்து கொண்டு இருந்திருப்பான்? பென்யமீன் கோத்திரத்தில் கடைசி தரமான ஒரு எளிமையான குடும்பத்தில் இருந்த ஒருவன். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறதற்காக இவன் ரதங்களிலே போகலை, ஒரு ஆசாரியனை கூட கூட்டிகிட்டு போகல. ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிறாய் என்ற செய்தி இவன் கேட்கறதுக்காக காணாமல் போன கழுதையை தேடிட்டு போனான். கழுதையை தேடிட்டு போனவனை கர்த்தர் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதை வெளியில் சொல்லவே அவன் பயப்பட்டான். முதல் முறை அவன் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டான், தளவாடங்களுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசி ஜெபித்து கர்த்தரத்தில் கேட்டு இவன் ஒளித்திருக்கிற இடத்தை கண்டுபிடித்து அவனை அங்கே ராஜாவாக்கினார்கள். இப்படி ராஜாவாக வந்தவன் வருகின்ற நாம் நம்முடைய நிலைக்கு வரும் பொழுது எந்த வழியாய் வந்தோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ளணும். எத்தனையோ கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் அரசாண்டு இருக்கிறார்கள். யார் யார் எந்த வழியிலே அரசாட்சிக்கு வந்தார்கள் என்பதை அவரவர்கள் நினைத்து கொண்டும் இருக்கிறார்கள். சிலர் மறந்து விட்டார்கள், சிலர் மறைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள், இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைக்கு நாம் எந்த வழியாய் வந்தோம், எப்படியெல்லாம் வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வழியாய் வந்தோம் என்று சொன்னால் அந்த நிலையில் இருக்கிறவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அந்த நிலையில் இருக்கிறவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் அந்த நிலையிலே இருந்து வந்தவன் இந்த சவுல் தன்னுடைய மற்றவர்களை மதிக்க அவன் மறந்து விட்டான். மற்ற ஜனங்களை மாத்திரமல்ல, அந்த அடுத்து ராஜாவாக போகிற தாவீதை மதிக்க அவன் மறந்து விட்டான். அவனை அவன் எதிரியாகவே நினைத்தான். உங்களுக்கு திராட்சை தோட்டங்களெல்லாம் கொடுப்பானா, வயலெல்லாம் கொடுப்பானா, உங்களெல்லாம் அதிகாரி ஆக்க முடியுமா அவனால்? ஏன் அவனை எனக்கு காட்டி கொடுக்காமல் இருக்கீங்க? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? என்னால் உங்களுக்கு திராட்சை தோட்டங்களை கொடுக்க முடியும், என்னால் உங்களுக்கு வயல்களை கொடுக்க முடியும், என்னால் உங்களை அதிகாரிகளாக்க முடியும், அதிகாரங்களை கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட பெருமை தான் இந்த பெருமை கொண்ட ராஜா, இந்த பெருமையுள்ள மனுஷன் தாவீதுக்கு விரோதமாய் இறங்கி செயல்பட்டு கடைசியாக என்ன ஆனது? சவுல் உயிரோடு இருக்கும் வரை தாவீது ராஜாங்கத்திற்குள் வரவில்லை. சவுல் உயிரோடு இருக்கும் வரை தாவீது சவுல் ராஜாவை பார்க்கிறதுக்கு நேராக புறப்பட்டு வரல. ஏதோ 2 இடத்துல சந்திச்சான், ஆனால் நேராக பார்க்க முடியல, நேராக நிற்க முடியல. இந்த சவுலின் மேலே கர்த்தருடைய கோபம் வந்தது. தீர்க்கதரிசியினுடைய உதவியோடு ராஜாசனத்திலே அமர்ந்த அந்த சவுல் எந்த ஒரு கர்த்தருடைய வார்த்தையும் ஆலோசனையும் இல்லாதபடிக்கு குறி சொல்லுகிறவர்களை தேடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. குறி சொல்லுற இடத்துல போன பொழுது அங்கேயும் அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கல, நல்ல வார்த்தை கிடைக்கல. நாளைக்கு உலகத்தில் இருக்க மாட்டான், அவன் மரித்து போவான் என்ற வார்த்தை தான் அங்கேயும் கிடைத்தது. ஒரு ராஜா நெடுங்கடையாய் விழுந்தான். திடீர்னு அவருடைய காலெலாம் விலகினப்பட்டு விழுந்தான். அப்பவும் ராஜா தான். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தன்னைத்தான் பெரியவன் என்று நினைத்து பெருமையாய் கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணி மற்றவர்களை மாத்திரமல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனையும் எதிரியாக நினைத்து அவனை அழிக்க வழி தேடின ஒரு ராஜாவினுடைய நிலை இப்படிப்பட்டதாக இருந்தது. அவர்கள் யுத்தத்திற்கு போனார்கள். யுத்தத்திற்கு போகும் பொழுது யுத்தத்திலே அவனும் அவன் 3 குமாரரும் ஒரே நாளில் மரித்து போனார்கள். ஒரே யுத்தம். அந்த கில்போவா என்ற மலையில் இருக்காங்க. ஒரே நாள் ஒரே யுத்தம். அந்த ஒரே நாளில் 3 பேரும் கொல்லப்பட்டார்கள்.
ஏன்னா அடுத்த ராஜ்யத்துக்கு யாருன்னு ஆண்டவர் ஒருத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கார். இவனுடைய பிள்ளை ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய படையில் இருக்கக்கூடிய இவனுடைய மூத்த மகன் அங்கே இருப்பான் என்று சொன்னால் அடுத்து அவன்தான் பட்டத்துக்கு வரணும். இவனால் அவன் ஒழிய வேண்டியவனாக இருந்தான். தாவீதுக்கு நண்பனாக இருந்தபோதும் கூட, தாவீதிற்கு நண்பனாக இருந்தும் அந்த யுத்தத்திலே அவன் சாக வேண்டியதாயிற்று. அடுத்த ராஜாங்கத்துக்கு வர வேண்டியவன். 3 குமாரரும் இழந்து போனார். தேவன் ஒரு நபரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. குறுக்கே நிற்கிற யாராக இருந்தாலும் அவர்களை எடுத்து போட்டு ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதித்து தான் தீருவார். தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு நபருக்கு சாதகமாக இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் ஒருவேளை தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும், அவர்களுடைய ஜெபம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் உயர்த்த நினைக்கின்ற ஒரு நபரை உயர்த்த விடாமல் தடுப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு விரோதியாக இருப்பார். அது பெருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து. ஒரு ராஜா, இவன் பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது, அவனுடைய அனுபவமே வேறு. தானியேலினால் இவன் அடைந்த பிரயோஜனங்கள் சொல்கிறான். பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையாய் நடந்து கொண்டிருந்தான் இந்த ராஜா நேபுகாத் நேச்சார். என்ன அகந்தையாக நடந்தான் பசங்க? 29-30 வசனம். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன செய்தான்? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அந்த வார்த்தை வாயில் இருக்கும்போதே. இன்றைக்கு அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இன்றைக்கு அப்படி இருந்தால் எத்தனை தலைவர்கள், எத்தனை ராஜாக்கள், எத்தனை அதிகாரிகளாக இருப்பாங்களோ, எத்தனை ஊழியக்காரர்களாக இருப்பார்களோ தெரியாது. ராஜ்யத்திலிருந்து அவன் தள்ளப்பட்டான். அவனுடைய காலங்கள் நிறைவேற மட்டும் காட்டுக்குள்ளே சுற்றி திரிந்தான். ஒரு மோசமான ஒரு நிலை. ஆகவே அவன் அனுபவித்து வந்து இந்த இடத்துல சொல்லுகிறான், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். கர்த்தருடைய வார்த்தை அவன் மேல் வந்து என்ன? 33ஆம் வசனம் வாசிக்க. ஒரு மனுஷனாகவே இல்லை. அந்த ராஜ்யத்தை அவன் தான் கட்டினான். அந்த அரண்மனையை அவன் தான் கட்டினான். அதை அவன் தான் கட்டினான். அவனுடைய தேசத்தின் பொருளாதாரம், அவனுடைய காரியம் எல்லாத்தையும் அவன் தான் கட்டினான்.
நான் கட்டின மகா பாபிலோன் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்து அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அப்போ அவனுடைய பார்வை எப்படி இருந்தது? நாமத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டினேன்னு சாலமோன் சொல்கிறதுக்கும் சாலமோன் கட்டின தேவாலயத்தோடு ஒப்பிட முடியுமான்னு தெரியல. இருக்கும் ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டினேன் என்று நேபுகாத்நேச்சார் சொன்னதுக்கும் வித்தியாசம் உண்டு. சொல்லும்போது எல்லாம் ஒரே வார்த்தை, ஆனால் வார்த்தைக்கு கலர் வேறு. இவன் சொல்லும் பொழுது அவ்வளவு அகந்தையாய் சொன்னான், இவ்வளவு அகந்தையாய் சொன்னான். தானியேலி நிமித்தம் இவன் ரட்சிக்கப்பட்டவன், தானியேல் நிமித்தம் ஆண்டவரை தெரிந்து கொண்டவன். இந்த நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லலைன்னா அவன் ஞானியாக இருந்தால் அது சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவனுடைய தலை வெட்டப்படும். இதுதான் ராஜாவுடைய உத்தரவு. அதுக்கு ஜெபம் பண்ணி தானியேல் பதில் கொண்டு வந்தான். சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொன்னான். சொன்ன உடனே தானியேல் என்ன செய்தான்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 47 வசனம் 46 வசனம். நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமாக யார் விழுவா? ராஜாவை கண்ட யாராக இருந்தாலும் விழுந்து வணங்கணும். தாவீது ராஜாவின் படை தலைவன் யோவாப் அவனை விட்டு சென்று பொழுது அவனை வணங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் ராஜாவை வணங்கணும். ஆனால் இன்றைக்கி ராஜா ஒருத்தன் காலில் விழுகிற அளவுக்கு வந்துருச்சு. என்ன காரணம்? தாழ்மையை அணிந்து கொண்டிருந்த அந்த தானியேல், அவனுடைய நண்பர்கள், தானியேல் நிமித்தம் அவருடைய நண்பர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக செல்லுகிறதற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக செல்லுகிறதற்கு பழைய காலத்து கதவெல்லாம் இப்போ வேண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா முக்கால்வாசி தான் இருக்கும், குனிஞ்சு தான் போகணும், வீட்டுக்குள்ளே போகும்போது பணிஞ்சு வரணும் அப்படிங்கிற அந்த காலத்துடைய ஒரு பண்பாடு. இப்போ அப்படியே கிடையாது. இவங்க எத்தனை அடி இருக்காங்களோ அதை விட 6 அடி 1 அடி உயரமாக இருக்கும். அப்படியே நிமிர்ந்து நடந்து போகலாம். தேவ சமூகத்திலே போகும் பொழுது பணிந்து குனிந்து தன்னை தாழ்த்தி தான் தேவ சமூகத்துக்கு போகணும். ஜெபம் பண்ணுகிறதற்காவது, ஆராதனைக்காவது, கர்த்தரை துதிக்கிறதற்காவது அல்லது எந்த ஒரு ஊழியத்திற்காவது போகும்போது தன்னை தாழ்த்தி தான் போகணும். அந்த ஆத்ம பாரத்தோடு போகும்போதே நான் பெரிய ஆள், எனக்கெல்லாம் தெரியும், இந்த கிராம ஜனங்களுக்கு தெரியாத நிறையா விஷயம் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்தான் இரட்சகர் என்பது இவர்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும் என்பது உண்மையாக இருந்தாலும் தன்னை தாழ்த்தி அந்த ஜனங்களுக்கு கீழாக தங்களை தாழ்த்தி கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்மைப்படுத்தி தேவ வசனத்தை கனப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய பிரகாரமாய் சொல்லுகிறதற்காக நாம் செல்லணும். ஒரு சிலர்கிட்ட ஒரு ஏதாவது ஒரு கேட்டாச்சுன்னா பெரிய ஞானியை போல அவங்க சொல்கிற, நம்ம கேட்டது அவங்க சொல்கிற பதிலுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு பெரிய ஞானியை போல உடனே அது ஒந்துங்கய்யா அப்படி இப்படிலாம் சொல்லும்போதே பார்த்தா அவங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கிறது என்பது அதை சொல்லும்போதே அவங்களுக்கு தெரியும். ஒரு விசுவாசி எஸ்டிடியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி எஸ்டிடி பேசினார், பேஸ் பண்ணி முடிச்சோன்னே இவங்க 7 ரூபா கேட்டாங்க. அன்றைக்கி 7 ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு தான். 7 ரூபா ஆச்சு. உடனே ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டார். அப்படியே பார்த்தார். இனிமேல் எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும்னாரு ஒரு ஊழியக்கார். நான் அங்கே தான் இருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு நினச்சேன். சரி, நமக்கு தேவையில்லாத பிரச்சனை, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, தேவையில்லாத விஷயம் நம்ம தலையிட வேண்டாம். என்ன செஞ்சீங்களோ அதுக்குன்னா செலவு கொடுத்து தானே வாங்கணும். ஏதாவது ஒரு பொருளை போய் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் தந்துடுவாங்களா? இல்லை, இவர்கிட்ட இருக்கிற எதையாவது ₹1 ஃப்ரீயாக கேட்டால் அவர் கொடுத்துருவார். இப்படிப்பட்டாலாம் தரமாட்டாங்க. இனிமேல் எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும். யாரோ என்னமோ கேட்டாங்க, அது ஒந்துங்க ஐயான்னு சொல்லி ஆரம்பித்தார். இவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலுக்கும் சம்மந்தனார் பார்த்துக்கிட்டே சம்மந்தமே இல்லை. கேள்வி கேட்ட உடனே
இவங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தவறானது. ஒரு காரியத்தை, ஒரு சந்தேகத்தை கேட்குறாங்கன்னு சொன்னால் அவர்களை காட்டிலும் நாம் பெரியவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்களை காட்டிலும் நாம் அதிகமாக தேவனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இல்லை வேதத்தின் அனுபவம் நமக்கு அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இல்லை எல்லாருமே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்க முடியாது, அதுபோல கூட கேட்கலாம். கேட்கிறவர்கள் நமக்கு சமமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும், இல்லை மேன்மையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். பெரும் இல்லவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொன்னால் இங்கே கர்த்தர் நிமித்தம் அந்த அற்புதத்தை, அந்த மறைபொருளை வெளிப்படுத்தப்பட்டு தானியேல் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தெரிந்து கொண்ட அந்த நேச்சார் என்ன செய்தான்? தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூபம் காட்டும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துமாய் இருக்கிறார் என்றான். 49வது வசனம். தானியேல் இவன் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த 3 பேரும் உயர்த்தப்பட்டார்கள். ராஜாவுடைய கொலுமண்டலத்திலே தானியேல் இருந்தான். உங்களுடைய தேவனே தேவன் என்ற அறிக்கை செய்தவன் தானியேலை பார்க்குறான். தொடர்ந்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இருக்காங்க, பார்க்குறான். அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட பிறகும் தன்னுடைய அகந்தையினால் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அந்த வார்த்தையின் நிமித்தம் அவன் ராஜ்யபாரத்தின் தள்ளப்பட்டான். எந்த வார்த்தையினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒரே வார்த்தையினால் பாதிக்கப்பட்டிருக்கோமா? அந்த ஒரு வார்த்தை நம்ம எங்கே போகணும்? எனக்கு தெரிஞ்ச நண்பர், நல்ல உண்மையான நண்பர், ஸ்டேட் பேங்க்கில் மெசஞ்சராக வேலை செஞ்சார், டெம்பரரியாக வேலை செஞ்சார். அவ்வளோ உண்மையுள்ளவர். மற்றபடி அவரை நம்பி கொடுக்கலாம். நகைக்கடைக்காரங்க ஜுவல்லி இருக்க நகைக்கடை, அந்த கடையில் அவனை உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க, இருப்பான் நான் வந்துறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோ உண்மையுள்ளவன், சரியாக இருப்பான், எல்லாம் உண்மை, எதையும் யாரையும் தொடமாட்டான், எல்லா அதிகாரிகளுக்கும் பிரியமானவன். ஸ்டேட் பேங்க் மேனேஜர் நான் சொல்கிறது தான் கேட்பார்னு சொல்லிட்டான். ஏன்னா அவர் அவ்வளோ அன்பாக இவன்கிட்ட நடந்துக்கிட்டார். எங்கே பார்த்தாலும் அவன் பேரை சொல்லி கூப்பிட்டு வா, அவனை கூப்பிட்டுக்கோ, தலைமை ஹெட் கேஷியர் அவனை கூப்பிட்டு பேர், இவன் பேர் சொல்லி இவனா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அவர் நான் சொன்னதான் கேட்பாருன்னு ஒரு வார்த்தை சொல்ல, இந்த வார்த்தை அவருக்கு காதுக்கு போயிடுச்சு. அவனுக்கு வேலை இல்லை. இப்போ அந்த பையன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சிட்ருக்கு. பெட்ரோல் பங்க்கில் இப்போ எந்த ஒரு வார்த்தை இந்த நண்பனோடு வேலை செய்தவங்களாம் நிரந்தரமாகி பெரிய இவ்வளோ வசதி வாய்ப்போடு இன்னும் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. இவ்வளோ வசதி வாய்ப்போடு வீடுகள்லாம் கட்டி நல்ல வாகனங்களை வைத்து வசதி வாய்ப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜூனியர் பின்னால் வந்து சேர்ந்தவங்கெல்லாம், ஒரு பையனுக்கு தங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் ஸ்டேட் பேங்க்கில் தற்காலிக வேலை கிடச்சிருச்சு. எங்கே தங்குறதுன்னே தெரியாது. எங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த பையன் இவர் தான் கூப்பிட்டு வந்தார் தான். நாங்கள் சரி நீங்கள் தங்கிக்கோ, எல்லாம் பார்த்துக்கோ. குளித்தா அடுத்த வேலை ட்ரெஸ்ஸு கிடையாது. அதனால் அந்த பையன் குளிக்க மாட்டார். குளிக்க வசதியெல்லாம் இருக்குது, குளிக்கிற வசதியெல்லாம் இருக்குது. ஆனால் அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்ற ஒரு ட்ரெஸ் இல்லை அவர், அதனால் அவர் குளிக்க மாட்டார். வேலைக்கு போவார் வருவார், எப்படி சமாளித்தார்னே தெரில. வேலை நிரந்தரமாகி இந்த நண்பர் தான் சொன்னார், இந்த விரல் மொத்தம் செயின் போட்டிருக்கான், பேரை சொல்லி இந்த விரல் மொத்தம் செயின் போட்டிருக்கான், வீடெல்லாம் கட்டிட்டான், பெரிய வீடாக கட்டிட்டான். இந்த நண்பனுக்கு அந்த வாய்ப்பு இருந்தது. இந்த நண்பன் அதில் இருந்திருந்தால் அங்கே இருந்து ஏதாவது ஒரு படிப்புக்கேற்ற ஏதாவது ஒரு சின்ன ப்ரொமோஷன் கூட கொடுத்துருப்பாங்க, மெசஞ்சராக இல்லாமல். இந்த நிலைக்கு ஆளாக்கியது எதுவென்று சொன்னால், அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை, நான் சொன்னதான் கேட்பார். ஸ்டேட் பேங்க் மேனேஜர் நான் சொன்னதான் கேட்பார்.
இந்த ஒரு வார்த்தையை அவர் கீழே தள்ளினார். நேச்சாரை தள்ளினது ஒரு வார்த்தை. நாம் சொன்ன எந்த ஒரு வார்த்தை மேல் அதிகாரியுடைய மனதிலே பதிந்து விட்டது, எந்த தலைவருடைய மனதிலே பதிந்து விட்டது. நாம் சொன்ன எந்த வார்த்தை தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, தேவனுடைய ஊழியத்திற்கு சபைக்கு விரோதமாக இருக்கிறது, அந்த ஒரு வார்த்தை நிமித்தம் கர்த்தர் பின்னோக்கி நடக்கச் செய்வார், பின்னாக தள்ளிவிடுவார். இது கிருபையின் காலமாக இருக்கிறபடியினால் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த வார்த்தையாக இருந்தாலும் நாம் மன்னிப்பு கேட்கிறதற்கு ஒரு வாய்ப்புள்ள காலம் இது. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனம். இந்த ராஜாவுக்கு அந்த அகம்பாகம் போல. ஆகாப் எலியாவை கண்டபோது என்ன பண்ணுறான்? எலியா சொல்லிட்டு போயிட்டான், என் வாக்கின்படியே அன்றி மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இங்கே பஞ்சமாக கொடிய பஞ்சம். மறுபடியும் எத்தனையோ காலங்களுக்கு பிறகு பார்க்கும்போது எலியாவை கண்டபோது இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். எதனால் இவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணினா அவன் சொன்னான், மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிட்ட. இங்கே மழையும் பனியும் பெய்யலை, பஞ்சம் எவ்வளோ கொடிதாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கலங்கி பசியினால் தவித்து கலங்கி போயிருக்கிறார்கள். எந்த ஒரு வளர்ச்சியும் பொருளாதாரம் இல்லாமல் எல்லாரும் நலிந்து போயிருக்கிறார்கள். இது உன்னால் வந்ததல்லவா, இதுக்கு நீ தான் காரணம், அதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? இஸ்ரவேலை கலங்க பண்ணவர் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீருமுடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இந்த ஆகாபனுடைய அக்கிரமங்கள் அநீதிகளை பார்க்கும்போது இதனால் கோபமடைந்த எலியா தான் மழையும் பனியும் பெய்யாதென்று ஒரு வார்த்தையை சொன்னான். இப்போ அந்த ராஜா என்ன வந்து சொல்கிறான்? உன்னால் நாடு கலங்கி போயிருக்கு, இவனுடைய செய்திக்கு தக்க பலனை தான் கர்த்தர் தேசத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற காரியங்களை இன்னொரு மேல் பழி சுமத்துவது, இப்படி இன்னொருவர் மேல் பழி சுமத்துவது என்று சொல்லும் பொழுது அதுவும் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பாய் காணப்படும். அதுவும் கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பான காரணம். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமாம், ஆகாப் என்ன செய்தானா? தன் மனைவிக்கு தன்னை விற்று போட்டானான். எப்படி விற்று போட்டான்? ஏசபேல் தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தூண்டிவிடப்படும் பொழுது அதற்கு முழுவதுமாய் கீழ்ப்படிந்து போனார். தன்னை விற்று போட்டவர்களும் தேவனை எதிர்க்கிறவர்களுமாய் இருப்பார்கள். தேவனை எதிர்க்கிறதற்கு பெருமை ஒரு காரணம், அநீதிக்கு தன்னை விற்று போடுவதும் ஒரு காரணம். இந்த ஏசபேல் எவ்வளோ பொல்லாதோ 8ஆம் வசனம் வாசிங்க. அதுலேயே ஆகாபின் பெயரில் இந்த எசபேல் ஒரு கடிதத்தை எழுதுகிறா. அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு திராட்சை தோட்டம் இருக்குது, நல்ல ஒரு திராட்சை தோட்டம். அப்போது அவன் அந்த நாபோத் என்கிறவன் அவனுடைய திராட்சை தோட்டம் நல்லதாக இருந்தது. அதனால் என்ன செய்தான்? இந்த ஆகாப் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்பினபடியினால் அவனதில் கேட்கும்போது அவன் என் தகப்பனுடைய சுதந்திரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே ராஜா போய் மன சோர்ந்து போய் உட்காந்துட்டான். என்ன இப்படி இருக்க, என்ன விஷயம் கேட்குறா? இந்த மாதிரி சொன்ன, இதான் அந்த தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்,
யாருடைய தோட்டத்தை யாருக்கு கொடுக்கறது? யார் கொடுக்கறது? அதுக்கு என்ன செய்கிறா? இவனை கொலை செய்ய ஒரு திட்டமிடுறா ஏசபேல். ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் உத்தரியாவிலுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனுடைய குடியிருக்கிற மூப்பிடத்திற்கும் பெரியஇடத்திற்கும் அனுப்பினாள். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி. உபவாசம் என்று எதற்கு பிரசித்தப்படுத்துகிறது? உபவாசம் எதற்கு போடப்படுகிறது? உபவாசம் போடும் பொழுது உபவாசம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நோட்டீஸ் அடிக்கிறாங்க, போஸ்டர் ஒட்டுறாங்க என்றெல்லாம் கேவலப்படுத்துகிறவர்களெல்லாம் உண்டு. தாங்கள் உபவாசிக்கிறோம் என்பதை ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்காக அங்கே போஸ்ட் கிடையாது. விருப்பப்பட்டவங்களெல்லாம் கலந்து கொள்ளுங்க, உபவாசத்தோடு எங்களோடு ஒருமனப்படுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் வரலாம் என்பதை அறிவிக்கிறதுக்காக தான் போஸ்டர், நோட்டீஸ் கொடுக்கிறது. ஆனால் சில உபவாச கூட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது? உபவாச கூட்டத்தில் கொடுக்கப்படுகிற அறிவிப்புகள், உபவாச கூட்டத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், சில நோக்கத்தோடு திட்டத்தோடு சில உபவாச கூட்டங்களை போடுவாங்க. அந்த கூட்டத்தில் என்ன காரியம், என்னென்ன தேவை என்பதை குறித்து மாத்திரம் தேசத்துக்காக இருக்காது, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, கஷ்டப்படுற மாநிலங்களுக்காக இருக்காது. அது பிரசித்தப்படுத்தி அவர்களுக்கு தேவையான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் என்பதெல்லாம் ஒரு சில இடத்துல உண்டு. அதைத்தான் இங்கே இந்த ஏசபேல் செய்தா. என்ன செய்தா? அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னிறுத்தி. ஒரு உபவாசம் பிரசித்தப்படுத்துகிறது. ஜனங்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள், மூப்பர்கள் எல்லாரும் கூடி வருகிறார்கள். தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளின் மக்களாகி 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி, பொய் சாட்சி சொல்லுகிற நபர்களை ஏற்படுத்தி. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்பது கட்டளை. பொய் சாட்சி சொல்ல ஆட்களை ஏற்படுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். அவன் செத்ததுக்கு ஒரு காரணம். ராஜாவை தூஷித்தான், தேவனை தூஷித்தான், ஆகவே அவன் கொல்லப்படுகிறான். அநேக இடங்களிலே கொலை செய்யப்படுவதற்கு என்ன காரணம்னே தெரியாது. சிலதை கண்டுபிடிக்க முடியும், சிலதை கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாள், 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் செப்டிக் டேங்க்குள்ளே மனைவியை கொண்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்கார். 18 வருஷம் கழித்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த தடையும் அறிகுறியும் இல்லை. 18 வருஷம் கழித்து என்னென்னா, காவல்துறைக்கு ரகசிய தொலைபேசி ஒன்று வந்தது. அங்கே இந்த இடத்துல இவங்க இந்த செப்டிக் டேங்கில் மனைவி போட்டிருக்கார் என்று யாரோ சொல்லியிருக்காங்க. 18 வருஷம் கழித்து அவர் கைது செய்யப்பட்டார். எதுக்காக கொலை பண்ணப்பட்டாங்க என்ன ஒன்றுமே தெரியலை. அவங்க எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாங்கன்னு தெரியல. பொதுவான இடங்களில் குடியிருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஏதோ பெரிய இடமா தனி இடமா இருந்திருக்கலாம். இப்போ எதற்காக கொல்லப்படுகிறார்கள் என்பது தெரிய வரணும். ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறாள்னு சொன்னால், இந்த காரணத்துக்காக, இந்த குற்றத்திற்காக மரண தண்டனை நிறைவேற்றப்படுதுன்னு எழுதணும். ஏதாவது ஒரு காரணம் தெரியணும். அது நீதி. காரணம் இல்லாமல் ஒருவரை கொன்றாலும் கொலை செய்யப்பட்ட பிறகு அது எதற்காக கொல்லப்படுது என்று கண்டுபிடித்து செய்திகளில் வெளியிடுறாங்க. இப்போ நாபோத் கொல்லப்படுறதுக்கு ஒரு காரணம் வேணும். இந்த காரணம் என்ன? பொய்யான ஒரு காரணம். அவன் எதுவுமே செய்யலை. தன்னுடைய தோட்டத்தை கொடுக்க மாட்டேன், தன்னுடைய திராட்சை தோட்டத்தை கொடுக்க மாட்டேன் என்று தான் சொன்னான். மரணத்துக்கு ஏதுவான குற்றம் எதுவுமே செய்யலை. அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு கீழ்ப்படிதல். நான் ராஜாத்தி, நான் மகாராணி, என் கணவர் ராஜா, நாங்கள் தான் இந்த தேசத்திலே பெரியவர்கள், நாங்கள் செய்ய நினைத்த எல்லாவற்றையும் செய்துதான் தீருவோம் என்ற பெருமை.
இவளுக்கு அந்த பெருமை, இவளுக்கு அவன் அடிமையாக இருந்தான். விற்று போட்டான். இவன் சொல்கிறதெல்லாம் கேட்பான். முடிஞ்சதுக்கப்புறம் போய் தோட்டத்தை எடுத்துக்கன்னு சாதாரணமாக சொல்லிட்டா. அவளுக்குள் இருந்த அந்த பெருமை, அவளுடைய மரணம் பரிதாபமாக இருந்தது. அவளுடைய மரணம் பரிதாபமாக இருந்தது. உள்ளங்கையும் ஓட்டையும் தவிர ஒரு நிலை சிதறிவிட்டது. ராஜாவும் யுத்தத்திலே செத்தான். அவன் கழுவுற பொழுது நாய்கள் வந்து அவன் இரத்தத்தை நக்கினது. எலியா தீர்க்கதரிசி சொல்லியிருந்த பிரகாரமாக பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரி, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் தாழ்மையை அணிந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். பெருமைக்கு இடம் கூடாது இருப்போம். நம்ம என்னத்தை நினச்சி பெருமைப்படுறோம்? இதை காட்டிலும் பெரிய ஆள்லாம் உண்டு. நம்முடைய தொழிலை நினச்சி பெருமைப்படுறோமா? நம்மளை விட நம்ம எத்தனை பேர் வச்சு வேலை செய்கிறோமோ இதோட 100 மடங்கு ஆள் வச்சு வேலை செய்கிற ஆள்லாம் உண்டு. நம்ம என்ன உத்தியோகத்தில் இருக்கோம், நமக்கு மேலே பெரிய ஆளெல்லாம் உண்டு. நமக்கு என்ன வசதி இருக்குது, இதுக்கு மேலே வசதியான ஆளெல்லாம் உண்டு. ஒரு மாத வருமானம் நமக்கு எவ்வளவு, இதுக்கு மேலே வருமானம் உள்ள ஆளெல்லாம் உண்டு. நம்முடைய சாமர்த்தியம் என்ன, நம்முடைய அறிவு என்ன, இதற்கு மேல் அறிவுள்ள மனிதர்களெல்லாம் உண்டு. எத்தனையோ பேரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெருமை கொள்வதற்கு ஒருவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. உலக பணக்காரர்கள் என்று சொன்னால் அவர்கள் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஒரு கூலி தொழிலாளி விருப்பப்பட்டதை சாப்பிடலாம், உலக பணக்காரர் விருப்பப்பட்டதை சாப்பிட முடியுமா? அப்படி எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலை. நம்மை காட்டிலும் மேன்மையானவர்கள் அதிகமான பேர் பூமியில் உண்டு. நாம் எந்த நிலையில் இருந்தாலும், என்னவா இருந்தாலும், நம்மை காட்டிலும் அதிகமான நிலையில், நல்ல நிலையில், அதிக நிலையில் இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் பூமியிலே உண்டு. பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை. யாராக இருந்தாலும் மரித்த பின் என்ன செய்யணும்? மண்ணுக்குள்ளே தான் போகணும். சிலர் மண்ணுக்குள்ளே போட்டு புதைப்பாங்க, சிலர் எரிச்சு கொண்டு தண்ணியில் விட்டுருவாங்க. உலகத்தையே ஆண்டாலும் சரி, எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவரை எரிச்சு கொண்டு கங்கை ஆற்றுலேயே எங்கேயோ தான் கரைச்சி விட்டாங்க. மிகப்பெரிய அறிவாளியாக இருந்த ஒரு தலைவர். இதுதான் கடைசி முடிவு. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நாம் மரித்து நம்முடைய ஆவி அவரிடத்தில் போகும்போது அவர் நமக்கு எதிர்த்து நிற்கிறதாய் காணப்படுமா, நம்மை அன்போடு வரவேற்கிறதாய் காணப்படுமா? இந்த பூமியில் இருக்கும் பொழுது நாம் சம்பாதித்து வைத்து கொள்ளுகிற நீதியின் நிமித்தம் நாம் நம்மை தாழ்த்தி சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுகிற காரியத்திலே தான் அனைத்தும் இருக்கிறது. கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் இந்த ஆராதனையுடைய கிருபை நிமித்தம் எங்களை சூழ்ந்து ஆட்கொண்டு நடத்த முடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகளெல்லாம் உம்முடையது ஆண்டவரே. ஜீவனுள்ளது, வல்லமை உள்ளது, தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன், பெருமையுள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு எதிரிகளாக இல்லாதபடிக்கு, நீர் எங்களுக்கு எதிர்த்து நிற்காதபடிக்கு நாங்கள் தாழ்மையை அணிந்து கொண்டு எங்களை பார்க்கிறவர்கள் எங்களை கண்டு ஆண்டவரை ரட்சிக்கப்படத்தக்கதாக, மனம் திரும்பத்தக்கதாக, தாழ்மை எங்கள் ஒவ்வொரு இடத்திலும் காணப்படத்தக்கதாக கிருபை செய்வீராக. கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். ஒவ்வொருவருடைய சரீரத்திலே உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். சரீரத்தின் பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், வியாதிகள் யாவும் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக. சமாதான தேவனே இறங்கி நீர் ஒவ்வொரு இருதயங்களில் குடிகொண்டு ஆளுகை செய்வீராக. சமாதானத்திற்கு தொடர்ந்து நடைபெறுகிற பந்தியை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.